ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு எம்டி மேத்ஸ் சேனல். உங்களோட நோஃபேப் ஜர்னி ரொம்ப நல்லா போயிட்டு இருக்குன்னு நம்புறேன். நம்ம ப்ரீவியஸ் வீடியோல நோநட் நவம்பர்னு நோஃபேப்னா என்னன்னு தெளிவா பார்த்தோம். பார்க்காதவங்க மறக்காம அதை பார்த்துட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. சரி, அதெல்லாம் ஓகே ப்ரோ. இப்போ நான் வந்துட்டு நோஃபேப் ஜர்னியை ஒரு 30 days இல்ல 90 days கம்ப்ளீட் பண்றேன்னு வச்சுக்கோ. இப்போ அதை நான் பண்றப்ப எனக்குள்ள என்னென்ன மாற்றம் நடக்கும், அந்த மாற்றத்தை அடையிறதுக்கு எத்தனை ஸ்டேஜஸை தாண்டணும், அதுக்குள்ள என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு, அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியல ப்ரோ, எப்படின்னு சொல்லுங்க ப்ரோன்னா கேக்குறீங்கன்னு எனக்கு புரியுது. சோ அத பத்தி இந்த வீடியோல ப்ராப்பரா பாப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ஜர்னியை நாம மொத்தம் 7 ஸ்டேஜஸா பிரிச்சுப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், த இனிஷியல் பேஸ். இது நோஃபேப் ஜர்னி ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து முதல் 1 ல இருந்து 7 நாளுக்குள்ள நடக்கிற விஷயங்கள். எப்போ எந்த ஒரு புது முயற்சியை ஸ்டார்ட் பண்றப்ப அதோட முதல் ஸ்டெப் ரொம்ப கடினமா தான் இருக்கும். அதே போல தான் இந்த ஜர்னில உங்களோட முதல் 7 நாட்கள். இதுக்கு முன்னாடி நாம எப்பவும் அலாரம் வச்ச மாதிரி டானு அந்த சர்டன் டைம் வரப்ப தானா கை இன்கிரிமெண்டல் டாப்புக்கு போய் வேற வேற கண்ட்ரிக்கு தாவிட்டு இருப்போம். ஸோ அந்த பழக்கத்தை நீங்க திடீர்னு ஸ்டாப் பண்றப்ப ஏகப்பட்ட அர்ஜஸ் அந்த சர்டன் டைம்ல உங்களை தூக்கம் இல்லாம படாத பாடுபடுத்தும், நம்மளை அகைன் அதை பண்ண தூண்டும். ஸோ நீங்க அந்த ஸ்டேட்ல ஸ்ட்ராங்கா இருந்து அந்த ஃபேஸை ஈஸியா கிராஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் 7 days கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்காக நீங்க என்ன வேணா பண்ணலாம். ஈவன் எந்த இடத்துல இருந்தா உங்களுக்கு அதிகமா அந்த மாதிரியான தாட்ஸ் வருதோ அந்த இடத்துல தூங்காம ஒரு அடுத்த 30 நாள் இல்ல 40 நாளுக்கு இடத்த மாத்தி தூங்கலாம். இல்ல தானாவே கை போனுக்கு போகுது, என்னால அதை பார்க்காம இருக்க முடியல, உங்களால அன்கன்ட்ரோலபிளா இருந்தீங்கன்னா நிறைய ஆப்ஸ் இருக்கு அந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள உள்ள போகாம தடுக்கிறதுக்காக. ஸோ ஏதாச்சும் ஒன்று பண்ணி மொதல் 7 நாளை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. செகண்ட் ஒன், த வித்ட்ராயல் பேஸ். 8 முதல் 14 நாட்கள். இந்த ஜர்னியோட செகண்ட் ஸ்டேஜில் நீங்கள் உங்களோட 2வது வாரத்தில் இருப்பீங்க. அப்போ நீங்கள் ஒரு குழப்பமான மனநிலைமைக்கு தள்ளப்பட்டு ஃப்ளாட் லைன், மூட் ஸ்விங், சோசியல் ஆன்சிட்டி, பிரெயின் ஃபாக்னு உங்களை எல்லா விதத்துலையும் போட்டு தாக்கும். அகைன் நீங்கள் ஃபேப் பண்ணாதான் எல்லாம் சரியாகுங்கிற மைண்ட் செட்டுக்கு உங்களை அது கொண்டு போகும். அப்போ அந்த சுச்சுவேஷனில் நீங்கள் எடுக்க போகிற முடிவு தான் நீங்கள் இந்த 2 வாரம் கடந்து வந்ததை பூர்த்தி பண்ணும். ஸோ உங்கள் பாதை ரொம்ப தெளிவாக இருக்கணும் எதை நோக்கி போகிறீங்கன்னு. தேர்ட் ஒன், த ஹார்மோனல் ரீபூட். 3 முதல் 4வது வாரத்தில் பல தடைகளை தாண்டி நீங்கள் உங்களோட 3rd ஸ்டேஜை ரீச் பண்ணியிருப்பீங்க. அப்போ கண்டினியூஸாக ஃபேப் பண்ணி வீக்கான உங்கள் பாடி ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை பார்த்துருக்கோம். உங்கள் பாடி ஸ்ட்ரென்த் ஆகி உங்கள் டோபமைன் எனர்ஜி ரீசெட் ஆகிருக்கும். அந்த நேரத்தில் உங்களோட டெஸ்டாஸ்டரோனோட லெவலும் அதிகரிச்சிருக்கும். இந்த காரணத்தினால உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்ட்ரா கான்ஃபிடென்ஸ், உங்கள் மைண்டில் ஒரு தெளிவான ஃபோக்கஸ், உங்கள் ஸ்கின்ல க்ளோனஸ், இன்னும் பலவிதமான மாற்றங்களை நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. ஈவன் இந்த சேலஞ்ச் கம்ப்ளீட் பண்ணோன்னே சப்போஸ் இந்த வீடியோவை அகைன் பார்க்குற சான்ஸ் கிடைச்சா கீழே மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். ஃபோர்த் ஒன், த மென்டல் கிளாரிட்டி பேஸ். முதல் 1 முதல் 2வது மாதத்தில் இந்த ஸ்டேஜில் நீங்கள் இது வரைக்கும் எப்பவும் இல்லாத அளவுக்கு அதிக ஞாபக சக்தி, டோட்டலாக ஆங்ஸைட்டி ரெடியூஸ் ஆகிருக்கும். செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிறத உங்களால் ஃபீல் பண்ண முடியும். கூடவே இவ்வளோ நாள் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சி தள்ளி தள்ளி போட்டுட்டு இருந்த விஷயத்த ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான மன தைரியத்தையும் உங்களுக்கு இது கொடுக்கும். ஃபிஃப்த் ஒன், த ஸ்பிரிச்சுவல் அவேக்கிங் ஸ்பேஸ். முதல் 2 முதல் 3வது மாதத்தில் இந்த நிலை வரத்துக்கு நீங்கள் அதிக கடினமான பாதையை கடந்து வந்திருப்பீங்க. அப்போ உங்களோட மனசு பக்குவப்பட்டு ஏதோ ஒரு சக்தி மேலே நம்பிக்கை உடையவராக மாறுவீங்க. ஈவன் நேச்சர் கூட கனெக்ஷன் இல்லைன்னா ஸ்பிரிச்சுவலாக அது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நம்பிக்கை வச்சு ரொம்ப செட்டில்டாக காமாக அதை ஹேண்டில் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். நம்ம ஆத்மன் சிம்பு மாதிரி. கூடவே இது வரைக்கும் எந்த விஷயத்துலையுமே ஆர்வமே இல்லாமல் இருந்திருப்போம். ஈவன் மூவி பார்க்கும்போது கூட சும்மா ஜஸ்ட் எல்லாரும் பார்க்குறாங்களே நம்மளும் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி இருந்த ஸ்டேட்லேருந்து மாறி அதில் வர எமோஷனல் கூட ரொம்ப அதிகமாக கனெக்ட் ஆக ட்ரை பண்ணுவோம். ஸோ நீங்கள் உங்களுக்குள்ள ஏகப்பட்ட மாற்றத்தை உணர்வீங்க. சிக்ஸ்த் ஒன், த பீக் பர்ஃபார்மன்ஸ் ஃபேஸ். 3 மாதங்கள் கழித்து. எஸ், இப்போ நீங்கள் பார்த்திபன் ஸ்டேட்லேருந்து லியோவா மாறினா எப்படி ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குமோ அந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை மொத்தமாக உங்களோட மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் உணர்வீங்க. 7th ஒன், த மெயின்டெனன்ஸ் ஸ்பேஸ். இப்போ நீங்கள் எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு இதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி ஒரு சந்தோஷமான ஸ்டேட்டில் இருந்தீங்களோ அந்த மாதிரியான இல்லை அதை விட ரொம்ப அழகான ஸ்பேஸில் இருப்பீங்க. ஸோ
இப்போ ஃபோக்கஸ்டா அகைன் இந்த மாதிரியான நிகழ்வுகளை திரும்பி இன்வால்வ் ஆகாம ரொம்ப நேச்சுரலா லைஃப்ல அடுத்த கட்டத்துக்கு போய்கிட்டே இருங்க. இப்போ நான் சொன்ன 7 ஸ்டேட்டும் உங்களோட உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஏற்படுற ஒரு சில மாற்றங்கள் தான். உங்களுக்கு இதை ஃபுல்ஃபில்லாக ரியலைஸ் பண்ணி உங்ககிட்ட இது நான் சொன்னது இல்லாமல் வேற எதுவும் மாற்றங்கள் நடந்தால் மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ சுய ஒழுக்கம் மட்டும்தான் நமக்கு லைஃப்ல நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். ஸோ ஸ்டே ஃபோக்கஸ் நண்பா. குட் லக்.